வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தந்தையின் நண்பனால் சிறுமிக்கு நேர்ந்த கொடூர சம்பவம், குற்றவாளிக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிகபட்ச தண்டனை. மாமனாரின் உயிரை அடுத்த மருமகன் தப்பியோட்டம், போலீசார் தீவிர விசாரணை. எரிபொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் QR முறை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. அதிக போதைப்பொருள் பாவனை, யாழில் இளைஞன் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவில் பெண்ணின் தங்கச்சங்கிலி அறுப்பு, பொதுமக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பு. அரச தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு, அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். மகளை காணாமல் தவிக்கும் பெற்றோர், இதுவரை நடவடிக்கை எடுக்காத போலீசார், பெற்றோர் விடுத்துள்ள உருக்கமான கோரிக்கை. நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விழிப்புடன் இயங்கும் குற்ற கும்பல், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. நாட்டில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் வெளியாகியுள்ள எச்சரிக்கை அறிவிப்பு. எந்நேரமும் இடிந்து விழும் நிலையில் மக்களின் குடியிருப்புகள், அச்சத்தில் வாழும் மலையக மக்கள். 90,000 கடந்தது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை, உயிரிழப்புகளும் அதிகரிப்பு, மக்களே அவதானம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வவுனியாவில் 11 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 36 வயதுடைய நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றச்சாட்டு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் வவுனியா தரணிக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. தாயாரால் கைவிடப்பட்ட நிலையில் தந்தையின் பராமரிப்பில் இருந்த 11 வயது சிறுமியை குறித்த நபர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் 2016 ஆண்டு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். பின்னர் நீண்டகால சட்ட நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக 2025 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குறித்த நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை இடம்பெற்ற காலப்பகுதியில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தலைமறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரச தரப்பு சட்டத்தரணியால் சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றை ஆராய்ந்த நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதமாக செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் பாதிப்புகள், குற்றம் சாட்டப்பட்ட நபர் வழக்கு நடவடிக்கைகளின் போது தலைமறைவாக இருந்தமை மற்றும் நாட்டில் அதிகரித்து வரும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரசு சட்டத்தரணி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ நெறிப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாவட்டம் லக்கல தோரப்பெட்டிய பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட 78 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலத்த காயங்களுடன் வீழ்ந்து கிடந்த நிலையில் காணப்பட்ட அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மா ஓயா கிராமம் 1 பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவருக்கும் அவரது மருமகனுக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு தீவிர அடைந்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் சந்தேக நபரான மருமகன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை லக்கல போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR முறை மற்றும் விநியோக வரம்புகளை நீக்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட லீட்டருக்கு 50 ரூபாய் வரியையும் தற்போது நீக்க முடியும் என தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டம் தற்போது முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் 50
ரூபாய் வரியை தொடர்ந்து அறவிட வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டினர். அதேவேளை கியூஆர் முறை மற்றும் எரிபொருள் விநியோக வரம்புகள் பொதுமக்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் சிரமங்களை ஏற்படுத்தி வருவதால் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% பெறுமதி சேர் வரி மற்றும் விநியோகஸ்தர்களுக்கான சேவை கட்டணம் 3%லிருந்து 1.6% குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் நிறுவனங்களும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள சங்கம் இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு பகுதியில் அதிகளவான போதைப் பொருளை உட்கொண்டதாக கூறப்படும் நிலையில் 33 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு பகுதியை சேர்ந்த கணேசலிங்கம் கேஸ்மன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் வாழை தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே இழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் அதிகளவு போதைப்பொருள் பாவனையே மரணத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மேலும் சாட்சியங்களை கோப்பாய் காவல்துறையினர் பதிவு செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த தேர் திருவிழாவில் பெண் ஒருவரின் கழுத்தில் இருந்த 2.5 பவுன் தங்கச்சங்கிலி இனந்தெரியாத நபர்களால் அறுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் ஆலயத்தின் தேர் வீதி உலா இடம்பெற்ற போது நடைபெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் மூதூரை சேர்ந்த 63 வயதுடைய பெண் ஒருவரின் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 2.5 பவுன் தங்கச்சங்கிலியே இவ்வாறு திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்க பெண் மட்டக்களப்பு தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை ஆலய பெருவிழா காலங்களில் அதிகளவிலான பக்தர்கள் கூடுவதால் தங்க நகைகள், பணப்பைகள் மற்றும் பெறுமதியான பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக நிவர்த்தி செய்யும் வகையில் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்களை துரிதப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடசாலைகள் மற்றும் பிரதேசங்களை உடனடியாக அடையாளம் கண்டு அங்குள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் ஆசிரியர் இடமாற்ற முறைமையை மேலும் ஒழுங்குபடுத்துவது தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு அமைவாகவும் வெளிப்படையான முறையிலும் ஆசிரியர் இடமாற்றங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளை கஷ்ட பிரதேசங்களாக வகைப்படுத்துவதற்கான தற்போதைய அளவுகோல்களை மீளாய்வு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கஷ்ட பிரதேச கொடுப்பனவு தொடர்பான நடைமுறைகளையும் மீளாய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆயித்தியமலை பகுதியில் தனியார் கல்வி நிலையத்திற்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்ற 14 வயது சிறுமியொருவர் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். ஆயித்தியமலையை சேர்ந்த அல்போன்ஸ் ஜெசிகா என்ற சிறுமியே கடந்த 2ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். வழமை போன்று பாடசாலைக்கு சென்று திரும்பிய சிறுமி பிற்பகல் 2 மணியளவில் தனியார் கல்வி நிலையத்திற்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்றுள்ளார். எனினும் மாலை 6 மணியாக அவர் வீடு திரும்பாததால் பெற்றோர் 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆயித்தியமலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை சிறுமியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் போதுமான அளவில் முன்னெடுக்கப்படவில்லை என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பில் உள்ள மனித உரிமைகள் நிலையத்திற்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள சிறுமி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது சிறுமியின் குடும்பத்தினருக்கோ தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களிடம் கடந்த சில வாரங்களாக 7.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இடம்பெறும் பண மோசடிகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் ஒரு நபரிடம் இருந்து அதிகபட்சமாக சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை நம்பியே பலர் இந்த மோசடிகளில் சிக்கியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எவ்வித செலவுமின்றி அனுப்பி வைப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளம்பரங்களை நம்பி தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் முதற்கட்டமாக அவர்களின் வங்கிக் கணக்கில் குறிப்பிட்ட தொகையை வைப்பிலிட்டு உறுதிப்படுத்துமாறு மோசடியாளர்கள் கோருவதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வங்கி கணக்கு மற்றும் கடவுச்சொல் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை பெற்றுக்கொண்டு நள்ளிரவுக்கு பின்னர் கணக்குகளில் இருந்து பணத்தை மோசடியாக எடுத்துக்கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் சமூக வலைதளங்களில் வெளியாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தொடர்பான விளம்பரங்களை முழுமையாக நம்புவதற்கு முன்னர் அவற்றின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் தனிப்பட்ட வங்கி தகவல்கள், கடவுச்சொற்கள் மற்றும் OTP போன்ற முக்கிய தகவல்களை அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் சில கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளிலும் சிலாவத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே குறித்த கடல் பகுதிகளில் கடற்றொழில் மற்றும் கடல் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நேற்று நண்பகல் 12 மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த வானிலை எச்சரிக்கை இன்றைய தினம் நண்பகல் 12 மணி வரை அமலில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் பல பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயத்துக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். கண்டி, லெல்தனிய, ரங்கல, கோணவெல தோட்ட பகுதியில் உள்ள லயன் குடியிருப்புகளும் தொடர் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தோட்டத்தின் லயன் குடியிருப்பு ஒன்றுக்கு அருகில் இருந்த மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீடொன்றின் சமையலறை பகுதி சேதமடைந்துள்ளது. அதுடன் தொடர்ச்சியான மழை காரணமாக சில வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு லயன் குடியிருப்பின் சுவர் வளைந்து காணப்படுவதுடன் எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பல வீடுகளின் சுவர்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் அண்மையில் வீசிய பலத்த காற்றினால் சில வீடுகளின் கூரை தகடுகளும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த லயன் குடியிருப்புகளில் 46 குடும்பங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தொடர்ந்தும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தமது உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை நுவர்லியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் வட்டவளை நகரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மவுஞ்சின் தோட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜனவசம பெருந்தோட்ட சபைக்கு சொந்தமான இந்த தோட்டத்தில் சுமார் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மவுஞ்சின் போயிரத நிலையத்தின் அலுவலக பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதிகளில் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சரிந்து விழுந்த மண்மேடுகளை அகற்றும் பணிகளை தோட்ட நிர்வாகம் முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்கள் தற்காலிகமாக தோட்ட ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். எனினும் தொடர்ந்தும் மழை பெய்யும் பட்சத்தில் மீண்டும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தங்களது பாதுகாப்பு குறித்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.
இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 90,306 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரை 65 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் சமீபத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதாந்த அடிப்படையில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். அந்த மாதத்தில் மாத்திரம் 29,973 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜூன் மாதத்தில் 21,533 பேரும், ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் 4,959 பேரும் டெங்கு பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மாகாண ரீதியில் மேல் மாகாணமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களில் 52.96% அதாவது 47,827 பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டத்தில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அங்கு இதுவரை 19,204 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிக அபாயமுள்ள டெங்கு வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றி சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதுடன் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.